Next important case is diabetic ketoacidosis. இது கிளினிக்கல் சினரியோ எப்படி கொடுப்பாங்கன்னா a 24 years old student brought to the emergency department in a comatose stage. He did not respond to painful stimuli, right? His respiratory rate was 20 per minute. Respiratory rate is increased. His plasma glucose was 435 milligram per deciliter. So hyperglycemia, increased respiratory rate, coma stage. Urine was positive for glucose, both glucose and ketone bodies. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற clinical scenario. இப்போ 5 questions கேட்பாங்க. Based on the above lab findings, what is your probable diagnosis? டயபெட்டிஸில் நீங்கள் 3 ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று டைப் 1 டயபெட்டிஸ், ரெண்டாவது டைப் 2 டயபெட்டிஸ், மூணாவது காம்ப்ளிகேஷன், இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ். டைப் 1னா உங்களுக்கு தெரியும் ஜுவெனல் டயபெட்டிஸ், யங் ஏஜுக்கு வரும். டைப் 2னா அடல்ட் டயபெட்டிஸ், 40 ப்ளஸ் அந்த மாதிரி வரும். டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் காமனாக இந்த மாதிரி யூத்து, யங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் வரும், ரைட்டா? அன்ட்ரீட்டட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்லேயும் உங்களுக்கு டயபெட்டிக் கோமா வரும். காசஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் கீட்டோஅசிடோசிஸில் நீங்கள் முக்கியமாக 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று டயபெட்டிஸ் த நம்பர் 1 காஸ், நம்பர் 2 ஸ்டார்வேஷன் கீட்டோஅசிடோசிஸ். 2 அசிடோசிஸ் இருக்குது, அது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பட் இப்போ இந்த கேஸில் நம்பர் 1 வாட் இஸ் யுவர் ப்ராபபிள் டயக்னோசிஸ்? டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ். ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா நேம் தி கீட்டோன் பாடிஸ்ன்னு கேட்குறாங்க. இந்த கேஸுக்கு முன்னாடி போகிறதுக்கு நீங்கள் முன்னாடி இந்த கிளினிக்கல் சினாரியோவை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஹைப்பர் கிளைசிமியா இருக்குது, கிளைகோசூரியா இருக்குது, கீட்டோசிஸ் இருக்குன்னா டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ். கீட்டோசிஸ் உங்களுக்கு தெரியும், போத் கீட்டோனீமியா அண்ட் கீட்டோனூரியா. அதாவது ketone bodies present in urine, ketone bodies present in blood. Ketonemia plus ketonuria is equal to ketosis. இந்த ketosis plus glycosuria or glucosuria and hyperglycemia diabetic ketoacidosis. இன்னொன்று ஹைப்பர்கிளைசிமியா, இன்க்ரீஸ்டு ரெஸ்பிரேட்டரி ரேட், கோமா ஸ்டேஜ். அந்த மாதிரி ஒரு கிளினிக்கல் கேஸ் இருந்தாலும் நீங்கள் போல்டாக சொல்லிடலாம் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ், ரைட்டா? அடுத்து என்ன கேட்குறாங்க? நேம் தி கீட்டோன் பாடிஸ். உங்களுக்கு தெரியும் 3 கீட்டோன் பாடிஸ் இருக்குது. அசிட்டோன், அசிட்டோஅசிட்டேட், பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரிக் ஆசிட். தேர்ட் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ்பிளைன் தி காஸ் ஃபார் ஹிஸ் ஆல்டர்டு ரெஸ்பிரேட்டரி ரேட். ரெஸ்பிரேட்டரி ரேட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறேன். யூஸ்வலாக அந்த மாதிரி டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஆசிட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தே வில் கோ ஃபார் மெட்டபாலிக் அசிடோசிஸ். அந்த மெட்டபாலிக் அசிடோசிஸில் அவங்க கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்கும், அதை வந்து எக்ஸ்கிரீட் பண்ணணும் த்ரூ லங்ஸ். அதான் ஹைப்பர் வென்டிலேஷன் டு ரிமூவ் தி எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் பாடி, ரைட்? கீட்டோசிஸ் லீட்ஸ் டு மெட்டபாலிக் அசிடோசிஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், as a compensatory mechanism, there is an increase in respiratory rate, that is Kussmaul's breathing, acute and rapid, or fast and rapid breathing தான் Kussmaul's breathing. இது ஒரு compensatory mechanism for this diabetic ketoacidosis, hyperventilation. ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஈட்டியாலஜி ஃபார் திஸ் கண்டிஷன்? ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒன்று டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ், இன்னொன்று ஸ்டார்வேஷன் கீட்டோஅசிடோசிஸ். ரெண்டுத்துக்கும் நீங்கள் தியரி படித்து வச்சுக்கணும். யூஸ்வலாக லைப்போலைசிஸ் நிறைய நடக்கும், அதுலேருந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா சிந்தசிஸ் ஆகும். அந்த ஃபேட்டி ஆசிட் அஸ்டைல் கோயேவாக கன்வெர்ட் ஆகும். இந்த அஸ்டைல் கோயே ஆக்சலோ ஆசிடேட் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆக்சலோ ஆசிடேட் எல்லாம் அவைலபிள், ஆக்சலோ ஆசிடேட் எல்லாம் குளுக்கோனியோஜெனிசிஸ் போயிடும் ஹைப்பர் கிளைசிமியா ஸ்டேஜில். ஸோ இந்த அஸ்டல் கோயெல்லாம் ஆல்டர்னேட் சேனலாக கீட்டோன் பாடி சிந்தசிஸ், கீட்டோஜெனிசிஸுக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு பெத்தோஃபிசியாலஜி ஆஃப் கீட்டோசிஸ் இன் டயபெட்டிஸ் அஸ் வெல் அஸ் ஸ்டார்வேஷன் ரெண்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இங்கே நம்ம என்ன ஆன்சர் எழுத போகிறோம்னா, இன் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் த இன்க்ரீஸ்டு குளுக்கோகான் இன்சுலின் லீட்ஸ் டு ஆக்சிடேஷன் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிசல்ட்டிங் இன் இன்க்ரீஸ்டு அஸ்டல் கோயே, ரைட், விச் இஸ் கன்வெர்டட் இன்டு ketone bodies. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து வாட் வில் பி த ஆசிட் பேஸ் ஸ்டேட்டஸ்? முன்னாடியே சொல்லிட்டோம், கீட்டோசிஸ் ஆல்வேஸ் லீட்ஸ் டு மெட்டபாலிக் அசிடோசிஸ். எக்ஸஸ் ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ்ட், தட் இஸ் பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட், பியூட்ரிக் ஆசிட், அசிட்டோஅசிட்டிக் ஆசிட், இதெல்லாம் சேர்ந்து எக்ஸஸ் ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் கீட்டோசிஸ் விச் டெப்ளீட்ஸ் தி பைகார்பனேட். ஸோ பைகார்பனேட் குறைஞ்சிரும்.
which depletes the bicarbonate leading to acidosis, that is metabolic acidosis. இந்த 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் கிளியராக எழுதி வச்சுருங்க. இந்த கீட்டோஜெனிசிஸ் மெக்கானிசம் இன் ஸ்டார்வேஷன் இன் டயபெட்டிஸ் ரெண்டுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸில் ஸ்மெல் ஆஃப் அசிட்டோன் ஒன்று இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த பேஷண்ட் கேஷுவாலிட்டியில் வந்து டாக்டர் எக்ஸாமின் பண்ணும்போதே அந்த ஸ்மெல் ஆஃப் அசிட்டோன் கண்டுபிடிச்சி கொரி தட் இஸ் சஸ்பெக்டட் கேஸ் ஆஃப் டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ்ன்னு சொல்லிடுவார். அதனால் உங்கள் கிளினிக்கல் சினாரியோவில் ஹைப்பர் கிளைசிமியா இருக்குது, குளுக்கோசோரியா இருக்குது, கீட்டோசிஸ்ன்ற வேர்டு இருக்குது, ப்ளஸ் பேஷண்ட் இஸ் ஹேவிங் ஸ்மெல் ஆஃப் அசிட்டோன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ். ஓகே.